வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 14. வழக்கம் போலதான் சண்டே போட வேண்டிய வீடியோ போயிட்டு இன்னைக்கு மண்டே போடுறேன். அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா போடுற பாருங்க. ஒவ்வொரு வீடியோ டக்கு டக்குன்னு டாட்டான்னு அதே நேரத்துல வரும். இப்படிதான் சொல்றேன், ஆனா செயல்ல ஒண்ணு காணும். நம்ம இப்ப ரீசெண்டா கேமிங் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலே செம்ம ஃபன்னா இருக்கும். மறக்காம லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நேரம் காலம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். ஓகே, ஆல்ரெடி ஓவரா பேசியாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். Start music. 領域展開。お前はமுகுந்தே. ஓய் மம்முட்டி. யாரு மின்னலா? இல்ல கொம்மா ஜன்னலு. இதுல எது தெரியுமாங்க ஹைலைட்? சாஸ்கே முன்னாடி சாக்குரா வந்து முகுந்தேன்னு சொல்றது, அதுக்கு நருட்டோ ஓய் மம்முட்டி எங்குது. பக்கத்துல சாஸ்கே இருக்கான ஒரு மதிப்பு இருக்கா கொஞ்சமாது? சொந்த பொண்டாட்டி இன்னொருத்தன் புருஷனை முகுந்தும் கூப்பிடுறது மம்முட்டின்னு. ஐயோ முடியலடா. A lion is always a lion. பரவாயில்ல, நல்லா எடிட் பண்ணி வச்சிருக்காங்களேப்பா, சூப்பர். இட்டாச்சிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. எடிட்டருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் போட்டே ஆகணும். மற்ற ஒக்காகேஸ்லாம் பேப்பர் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மினட்டோவை பார்த்தா எல்லாவே முடிச்சுட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்காரு பாருங்களேன். இதுல குஷினா கூட வேற விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த வீடியோல கெட்ட வார்த்தை வரும், அதனால சவுண்ட கம்மி பண்ணி வச்சு பாருங்க. பிரசவம் பார்க்குற டாக்டர் வருவோம். ஆனா உம்மார வலிக்கிறா தாயோலி. வலிய உணருங்க. லவனிக்கவால் வலிய ஏத்துக்கோங்க. நீ யாரடா புள்ள தச்சியா இருக்கா? வலிய உணருங்க. வலிய ஏத்துக்கோங்க. வலிய தெரிஞ்சுக்கோங்க. அடே நான் ஒன்னும் பிரெக்னண்டா இல்லடா, அதான் என் புருஷனை கொன்னுட்டியே. வலிய உணராதவங்க என்னைக்குமே உண்மையான பிரசவ வலிய புரிஞ்சுக்கவே முடியாது. என்னடா எஹிகோட பெயினை வந்து பிரசவ வழி ஆகிட்டீங்க. டே, இந்த சீனை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. எவன்டா அந்த பூனைக்கு ரினிகன் சரிங்கன்னு வச்சது? பூனையை போட்டு பாடா படுத்துறானுங்கயா. அதுவும் தம்மா துண்டு பூனை. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், ஏ அங்க பாரு, அங்க செம்ம அளவுல ஒரு கியூட்டான பொண்ணு இருக்காடா. அதுக்கு என் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை எப்படி பாப்பானா, இப்படிதான் பாப்பான். என்னடா அது டபுள் மீனிங்? லெஜெண்ட்ஸ் ஓன்லி அண்டர்ஸ்டாண்ட் பா. இட்டாச்சி வெறியனா இருப்பான் போலயே. ஆளு இந்த அளவுக்கு காண்டாராம், விட்டா டிவியை போட்டு உடைச்சிடுவான் போலயே. எவன் பார்த்த வச்ச வேறடா அது? மூஞ்சூர் கோலா போயிடுச்சு, அந்த கேப்ல அமத்ராசுவா. என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி சுட்கி. ஓ, கதை அப்படி போகுதா? சுட்கியும் உன்னோட குழந்தையா? அப்போ லெஜெண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட். இதுவும் உண்மைதாங்க. ஹாலிவுட் மூவிஸ், கோலிவுட் மூவிஸ், அந்த மாதிரி எல்லா மூவிஸ்லயும் இந்த மாதிரி மெயின் கேரக்டர் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். மெயின் கேரக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அனிமேல அப்படி இல்ல. அனிமேல எல்லா கேரக்டரும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை கொடுக்கறதால மெயின் கேரக்டர்ஸை விட சைட் கேரக்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்குது. எக்ஸாம்பிளுக்கு நருட்டோல பார்த்தா இட்டாச்சி, மினட்டோ இவங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. மினட்டோ தான் உலகத்தின் நம்பர் 1 ஃபேன் பேஸ்ல இருக்குது. நருட்டோ சீரிஸ்ல ப்ரோட்டாகனிஸ்டே 6வது இடத்துல, அதாவது நருட்டோவே 6வது இடத்துல தான். ஆனா மினட்டோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. நிறைய பேருக்கு மினட்டோ தான் பிடிச்சிருக்கு. இது மாதிரி சைட் கேரக்டர்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. எல்லா அனிமேலயும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சபை சஃபர்ஸ்ல இருக்கிற பாக்ஸ்ல இருந்து எனக்கு உச்சிஹா கிடைச்சிருக்கு. அதாவது இவங்கெல்லாம் கிடைச்சிட்டாங்கப்பா. ஆனா இவங்க வச்சு என்ன பண்றது? இவங்கள வச்சு ஓட முடியாது. No matter how hard a ninja trains, they could never surpass the Uchiha clan. As somebody who possesses the eyes of the Uchiha, my victory is inevitable. Baga! Am I too late? I can eliminate you both at the same time.
It's time for the red beast to emerge. Hashirama is stronger than me. சீரிஸ்ல உரோச்சி மரோ சாஸ்கே இன்னும் சில கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஷேரிங் இருக்கிறவங்க தான் பவர்ஃபுல்லு, இந்த மாதிரி உச்சியா கிளான்ல இருக்கிறவங்க எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லு, உச்சியா என்னதான் ஒரு நிஞ்சா வந்து ட்ரெயின் பண்ணாலும் உச்சியா கிளானை சப்ரஸ் பண்ண முடியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க ரியாலிட்டியில டோட்டலா வேற. உச்சியா கிளானே மிஞ்சிற அளவுக்கு அவங்களுக்கு சமமான கேரக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நருட்டோ, மினாட்டோ, ஜெரையா, அஷிராமா, ககாஷி இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே உச்சியாவை அப்படி சாப்பிட்டு துப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க சீரிஸ்ல எல்லாரும் பங்கம் பண்ணிருப்பாங்க. அதுவும் யாரை தோக்கடிக்கவே முடியாத உச்சிஹாசை இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி உச்சிஹாசை தோக்கடிச்சிருப்பாங்க. இது என்ன அடிட்டு இதெல்லாம் செம்ம மாசா இருக்கே. ஒரு பக்கம் பார்த்தா ரசங்கனை வச்சு குளோவால உடச்சு டெசர்ட்ல வச்சு ஹெட்ஷாட் போட்டான். அதுக்கப்புறம் இட்டாச்சி மாதிரி காக்காவால மறைஞ்சு ஷேரிங்கனை யூஸ் பண்ணி இட்டாச்சியோட சுக்கிகாமியை யூஸ் பண்ண முடியுது. அதனால ஒரு எனிமையை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் லூஃபி வாண்டடா வந்து டெவில் ஃப்ரூட்டை காட்டுவான். அவனும் அதுக்கு டைமண்டை கொடுக்குறான். டைமண்ட் கொடுத்தாரு லூஃபி வந்து டெவில் ஃப்ரூட்டை கொடுக்குறான். அவன் அதை சாப்பிட்டுட்டு லூஃபியை அடிச்சு பறக்க விட்டான். இதுல ஸ்ட்ரைட் இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகுறாரு. ஆனா நான் அங்க ஒருத்தவன் மண்டையிலே போட்டான். அதுக்கப்புறம் வச்சு எமௌண்ட் போட்டிருக்கான். ஆனா அது உண்மையான பிளேயரே இல்ல, அது பேரு ஒரு சப்ஸ்டிடியூஷன் வச்சு யூஸ் பண்ணி தப்பிச்சு மண்டையிலே ஒரு போடு. என்ன எடிட்டர் அதெல்லாம் செம்மையா இருக்குடா. எடிட்டர் உனக்கு ஹேண்ட்ஸாவே பத்தாதுடா. டேய் சூப்பர்ரா. பரவாயில்ல பாஸ், எதுக்கு புகழ்றீங்க? புகழ்ச்சினா எனக்கு பிடிக்காது. டேய் நான் எப்படா உன்னை புகழ்ந்தேன்? கோச்சல இந்த வீடியோ எடிட் பண்ணவன தான் நான் புகழ்ந்தேன். ஒன்ன இல்ல, மூடிட்டு உட்காரு. Emotional damage. ஏன் உச்சிஹா வந்து ஒக்காகே ஆகக்கூடாதா? பரவாயில்ல டோபிராமா, உச்சிஹா வந்து ஒக்காகேவா இருக்கட்டும், பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி வேணா இருக்கட்டும். ஜெல்லி அல்ல 4 பேரு, மணல அல்ல 2 பேரு, மிஷினா ஓட்ட ஒரு ஆளு. காங்கிரட் போடுறோம், மண்ணு தூக்குறோம், மட்டம் கொடுக்குறோம், காங்கிரட் போடுறோம். அட பாவீங்களா, என்னடா பாட்டுது? அந்த பாட்டை நருட்டோ சாஸ்கேவெல்லாம் சிங்க் பண்ண வச்சு நருட்டோவே சாஸ்கேவை கொத்தனார் ஆக்கிட்டீங்களா? ஓகே गाइस, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டாதான் நாங்க எப்ப வீடியோ போட்டாலும் பட்டு நோட்டிபிகேஷன் வரும். டெய்லி நம்ம இனிமே கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறோம். லைவ் ஸ்ட்ரீம் வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். மறக்காம லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்துருங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாடி அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. வாட்ஸ்அப் அங்கேயும் போயிட்டு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.